குழந்தைங்களுக்கு வந்து சிறுநீரக கற்கள்ங்கிறது வரலாம். நம்ம ப்ராபப்ளி இப்போ என்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிட்னி ஸ்டோன்ஸோட வரும்போது, அந்த பேரண்ட்ஸ் வந்து பயங்கர ஒரு இதா இருப்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி டாக்டர் வரும்? நாங்க இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. அந்த மாரி சொல்லுவாங்க. பட் ஒரு பீடியாட்ரிக் நெஃப்ராலஜிஸ்ட்டா நான் பார்க்கிறேன் அப்படின்னா, ரெஃபரலா தான் எங்களுக்கு வரும் யூசுவலா. வேற ஒரு குழந்தை மருத்துவர் பார்த்து இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்மளோட ஓபில பீடியாட்ரிக் நெஃப்ராலஜி ஓபில கிட்னி ஸ்டோன்ஸ்ங்கிறது நம்ம பார்க்கிறோம் தான். கம்பேரிட்டிவ்லி ஒரு 20 வருஷம், 30 வருஷம் இருந்ததுக்கு முன்னாடிய விட, இப்போ வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப காமனா தான் பார்க்கிறோம். என்ன ரீசன்ஸ் இருக்கலாம் அப்டின்னா, ஒண்ணு மாறிட்டு வர அ உணவு பழக்க முறைகள். அதாவது இப்ப வந்து நெறைய வந்து சில்ட்ரன் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடுறாங்க. பேக்கரி ஃபுட்ஸ் சாப்பிடுறாங்க. எங்க பார்த்தாலயும் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வெளிய இருக்கிற ஃபுட்ல எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு டேஸ்ட் மேக்கர் அப்படிங்கிறத ஆட் பண்றாங்க. உப்பு அதிகமா இருக்கு. ஸ்பைசி காரமான பொருட்கள் சாப்பிடுறாங்க. எங்கெல்லாம் நம்ம வந்து டீப் ஃப்ரை ரொம்ப ஆயில் எண்ணெய் பொருட்கள்லாம் சேர்த்துறோமோ, அந்த இடத்துலலாம் உப்பு அதிகமா இருக்கும். ஊறுகாய், அப்பளம், சிப்ஸு அது இல்லாம ஆம் ரொம்ப நாளைக்கு பதப்படுத்தி வைக்கிற பொருட்கள், எல்லாத்துலயுமே உப்பு அதிகமா இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு வாட்டர் இன்டேக் அந்த தண்ணி குடிக்கிறதோட அளவு வந்து குறையும்போது அண்ட் ஜென்ரலாவே வந்து நம்மளோட சுற்றுப்புறத்துல வந்து டெம்பரேச்சர் அந்த தட்பவெப்பநிலை மாறுதல்கள் நிறைய இருக்கு. அண்ட் அந்த டெம்பரேச்சர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. வாட்டர் இன்டேக் நம்ம கம்மியா எடுத்துக்கிறோம். நிறைய அவுட் சைட் பிளேஸ் நிறைய வந்து விளையாடுறாங்க. ஆனா தண்ணி சரியா குடிக்கிறது இல்ல. ஆன் டாப் ஆஃப் இட் இந்த மாதிரி உப்பு அதிகமா இருக்க பொருட்கள்லாம் எடுத்துக்கிறாங்க. அண்ட் அண்டர்லையிங்கா அந்த குழந்தையோட கிட்னியினால அந்த உப்பு அதிகமா இருக்கிற இதை வந்து வெளியே தள்ள முடியல. ஆர் சில குழந்தைங்களுக்கு வந்து கால்சியம் உடம்புல நிறைய வந்து யூரின்ல லீக் ஆகலாம். ஆக்சலேட், அந்த யூரிக் ஆசிட் அப்படிங்கிற பொருட்கள் எல்லாம் வந்து கல்ல ஃபார்ம் ஆகுறதுக்கான அடிப்படை காரணங்கள். அது வந்து நிறைய யூரின்ல லாஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதெல்லாம் பிரிசிபிடேட் ஆகி ஸ்டோன்ஸா வந்து ஃபார்ம் ஆயிடும். இதெல்லாம் தான் காசஸ். நான் சொன்ன மாதிரி அந்த கால்சியம், யூரிக் ஆசிட், ஆக்சலேட் இதெல்லாம் வெளியே நிறைய போகிறதுக்கான ஜெனட்டிக் காசஸ் உண்டு. நம்ம வந்து குழந்தைங்கள்ல கிட்னி ஸ்டோன்ஸ் பாக்குறோம் அப்படின்னா, அண்டர்லைங்கா ஏதாவது ஜெனடிக் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணுவோம். அண்ட் ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கா? ஃபேமிலில யாருக்கு இருக்கு? அவங்களுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க? இந்த குழந்தைக்கு வந்து சைஸ் எல்லாம் பெருசா இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து சர்ஜிக்கலா ஏதாவது இன்டர்வீன் பண்ணணுமா? அப்படிங்கிறத ஒரு குழந்தை அந்த பிரச்சனையோட வரும்போது ஃபுல்லா செக் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். பெரியவங்களுக்கு வர்றதுல வந்து நெறைய டைம் நம்ம வந்து மெட்டபாலிக் காசஸ்லாம் செக் பண்ண மாட்டோம். அதாவது ஜென்ரலாவே பெரியவங்களுக்கு வருது அப்படின்னாலே அவங்க சரியா தண்ணி குடிக்கல அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் குழந்தைங்கள்ல வர்ற கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வந்து அண்டர்லேயிங்கா ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறது நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அதுக்கு வந்து நம்ம ஜெனடிக் டெஸ்டிங் தேவைப்பட்டா பண்ணுவோம். ஆனா அந்த 24 ஹவர்ஸ் 24 மணி நேரம் சிறுநீரை கலெக்ட் பண்ணி அதுல இருந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த கல்லு உருவாகுறதுக்கான பொருட்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு. அத மருந்து குடுத்தே சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்மளால அப்பதான் டிசைட் பண்ண முடியும். கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து இப்ப கிட்னிக்குள்ளாரியே இருக்கும்போது பெருசா ஒண்ணும் சிம்டம்ஸ் தெரியாம இருக்கலாம். ஒன்லி ஃபார் ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்காக நம்ம வந்து ஸ்கேன் பண்ணும்போது அது தெரிய வரலாம். பட் அந்த கிட்னில இருந்து அந்த யூரெட்டர்ங்கிற டியூப் வழியா இறங்கி வந்து யூரினரி பிளாடர்ல ஸ்டோர் ஆகி அதுல இருந்து வெளியில வரும்போது அந்த ப்ராசஸ் அந்த ஸ்டோன் நகர்ற வலிய வந்து அந்த குழந்தைங்களால தாங்கவே முடியாது. அது வந்து ஒரு தீரா அது அதாவது அவங்களால அதை தாங்க முடியாத வயிறு வலி வந்து அகெயின் அடிக்கடி யூரின் போறது, அந்த ஸ்டோன் வந்து அடைச்சிக்கிறது, யூரின் போக முடியாம இருக்கிறது, சொட்டு சொட்டா யூரின் போறது, பிளட் ஸ்டெயின்டு யூரின் பாஸ் பண்றது, இதெல்லாம் அவங்களோட சிம்டம்ஸா இருக்கலாம். சில நேரங்கள்ல சின்ன கற்கள் வந்து அவங்க பாஸ் பண்ணலாம். அதாவது யூரின் போகும்போதே அது வெளியில வந்துடலாம். பட் அதுவே பெரிய ஸ்டோனா இருந்தது அப்படின்னா, குழந்தைங்க வந்து துடிச்சிருவாங்க அந்த வலியினால. ஸோ அத வந்து நம்ம ரீனல் கோலிக் அப்படின்னு சொல்லுவோம். கிளாசிக்கலா அந்த மாதிரி வந்து அவங்க அந்த துடிச்சு போற வலி இருக்கு அப்படின்னாலே நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ் தான் சஸ்பெக்ட் பண்ணுவோம்.
அந்த ஸ்டோன் வந்து அந்த சின்ன அந்த இருட்டருங்கிற பாதையை வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அது ஒரு சைல்டுக்கு, ஒரு குழந்தைக்கு எடுத்துக்கிறோம்னா அது இன்னும் சின்னதா தான் இருக்கும். சோ அந்த டயமீட்டர், அந்த சுற்றளவு வந்து அந்த யுரேட்டர்ங்கிற அந்த பாதையை விட அந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னா, அதுல வந்து இறங்கி வரும்போது அந்த உள்ளுக்குள்ளார இருக்க டிஷ்யூஸ் எல்லாம் அதை டேமேஜ் பண்ணிடும். அதனால அது வந்து பிளட் ஸ்டெயின்டு யூரினா, ரத்தம் கலந்து தான் வெளியில வரும். அதற்காக கிட்னி ஸ்டோன் இருந்தாலே அது வந்து பிளட் ஸ்டெயின் யூரினா தான் வெளியே வரணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் அந்த மாதிரியும் வரலாம். ஒண்ணு இந்த மாதிரி சிம்டம்ஸ் அவங்களுக்கு அந்த ஸ்டோனாவே பாஸ் பண்ணலாம். இல்ல ஒரு கிராவல் மாதிரி அந்த ஸ்டோனுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அந்த மண்ணு மாதிரி வரலாம். ஆர் அந்த வலி துடிச்சு போற வலி இருக்கலாம். யூரினரி இன்ஃபெக்ஷனா பிரசன்ட் ஆகலாம். இந்த மாதிரி பிரசன்டேஷன் இருந்ததுன்னா நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி மட்டும்தான் இதை டயக்னோசிஸ் பண்ணுவோம். அன்லஸ் அதர்வைஸ் அந்த சைல்டு ஸ்டோனா பாஸ் பண்ணா வி கேன் மேக் த டயக்னோசிஸ். அதர்வைஸ் நம்ம வந்து இந்த ஸ்கேன் பண்ணி தான் இந்த டயக்னோசிஸ் கண்டுபிடிப்போம். டிபெண்டிங் அப்பான் த சைஸ் ஆஃப் த ஸ்டோன். இப்போ அந்த ஸ்டோனோட சைஸ் வந்து மெஷர் பண்ணுவோம். அந்த அல்ட்ராசவுண்ட்லயே நம்ம மெஷர் பண்ணுவோம். அதுல ஒரு சில கட் ஆஃப்ஸ் இருக்கு. அது வந்து லெஸ் தேன் 4 to 6 மில்லிமீட்டர் இருக்கு அப்படின்னா அது யூஸ்வலா அது தானாவே வெளியே வரதுக்கு சான்சஸ் உண்டு. அதுக்கு நம்ம ஐவி ஃப்ளூயிட்ஸ்ங்கிறத வந்து அந்த குளுக்கோஸ் இன்ஜெக்ஷன் அப்படிங்கறத போட்டு ட்ரை பண்ணுவோம். வலி இல்லாம இருக்கிறதுக்கு வலி மருந்துகள்லாம் கொடுப்போம். அதே வந்து அந்த 6 மில்லிமீட்டருக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அது வெளியே வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் நம்ம அது வந்து ப்ராப்பரா சிடி ஸ்கேன்லாம் பண்ணி பார்ப்போம். அது எந்த இடத்துல இருக்கு, அது வெளியே வரதுக்கு சான்சஸ் உண்டா, ட்ரையல் ஆஃப் ஐவி ஃப்ளூயிட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்போம். அதுலயும் வெளியில வரல, ஆர் சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா சர்ஜரி டாக்டர் கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு தேவைப்பட்டா அது வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத பொறுத்து சிஸ்டோஸ்கோபி அண்ட் எரோட்ரோஸ்கோபி அப்படிங்கறத போடுவோம். அதர்வைஸ் வந்து இஎஸ்டபிள்யூஎல்னு ஒரு தெரப்பி இருக்கு. அது அந்த லேசர் இது வழியா அந்த ஸ்டோன்ஸை உடைச்சி எடுக்கிறது அப்படிங்கிற டைப் ஆஃப் இது. ஆர் நெப்ரோலித்தாட்டமி, ரொம்ப ஸ்டோன் பெருசா இருந்ததுன்னா நெப்ரோலித்தாட்டமி அப்படிங்கிற ப்ரொசீஜர் பண்ணுவோம். உணவு முறை மாற்றங்கள்னா என்னென்னலாம் ரீசன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். உப்பு அதிகமா இருக்க பொருட்களை குறைக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும், நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ல இருக்கணும், ஒரு பேலன்ஸ்டு டயட் அவங்க எடுத்துக்கணும், காய்கறி பழங்கள்லாம் நல்லா சாப்பிடணும். இதெல்லாம் தான் நம்ம ஜென்ரலா கொடுக்குற அட்வைஸ். அண்ட் ஸ்பெசிபிக்கா நம்ம வந்து அந்த 24 ஹவர்ஸ் யூரின் டெஸ்ட்ல இந்த ப்ராப்ளம் இருக்கு, கால்சியம் நிறைய லீக் ஆகுது, ஆக்சிலேட் நிறைய லீக் ஆகுது, அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த பொருட்கள் ஆக்சிலேட் அதிகமா இருக்க பொருட்கள் எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ஜென்ரல் அட்வைஸ்ங்கிறது வந்து உப்பு குறைக்கிறது, தண்ணி நல்லா குடிக்கிறது, ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிறது.